விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஆபகுக் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4 வாசிக்கும் பொழுது தேவன் ஆபகுக் தீர்க்கதரிசியை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஆபகுக் தீர்க்கதரிசி கர்த்தருக்காய் காத்திருக்கிறார். கர்த்தர் சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது தேவன் எனக்கு என்ன சொல்லுவார், தேவன் என்னோடு பேசும் பொழுது நான் அவருக்கு மறு உத்தரவு என்ன சொல்ல வேண்டும் என்று காத்திருக்கும் பொழுது தேவன் தரிசனத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். அதற்கப்புறம் விசுவாசத்தை குறித்து வலியுறுத்துகிறார். விசுவாசத்தை குறித்து பேசும் பொழுது தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இந்த காலை வேளையில கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதம் உங்களுக்குள்ளே விசுவாசம் அதிகரிப்பதாக. கடந்த மாதம் உங்களை நடத்தினவர் இந்த புதிய மாதத்திலும் உங்களை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அப்போ விசுவாசம் நிச்சயமாய் கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு அதான் அடித்தளமாக இருக்கிறது. விசுவாசம் உலகத்தை செய்யக்கூடிய ஜெயமாக இருக்கிறது. நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது தேவனுடைய மகிமையை காண முடியும். நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம் இருக்க வேண்டும் என்றால் மலைகளை பெருக்கத்தக்கதாக விசுவாசம் இருக்க வேண்டும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முழுவதும் வாசிக்கும் பொழுது அது விசுவாசத்தை நமக்குள்ளே அது கிளப்புகிறதாக இருக்கிறது. நமக்குள்ளே விசுவாசத்தை பற்றி எரிய வைக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே விசுவாசம் ஏன் குறைந்து போகுது என்றால் நம்முடைய காரியம் உலகத்தோடு அதிகமாக இருக்கும் பொழுது, நம்முடைய செயல்பாடுகள் உலகத்தின் சிந்தனையால் நிறையப்படும் பொழுது நமக்குள்ள விசுவாசம் குறைந்து போய் கொண்டிருக்கிறது. அதிகமாய் மெடிக்கல் ரிப்போர்ட்டை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதிகமாக தேவையற்ற காரியத்தை அதிகமாய் கேட்டுக்கொள்ளும் பொழுது தேவன் நமக்காக செயல் ஆற்றிக் கொண்டிருக்கிறார், தேவன் நம் பக்கத்தில் இருக்கிறார் உணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்ல அது அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த மாதம் உங்களுக்காக கர்த்தர் இந்த நாளில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்கிற விசுவாசம் உங்களுக்குள்ளே அதிகரிப்பதாக. ஆமென் சொல்லுங்க. அப்ப இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக, திருச்சபைக்காக இந்த நாளிலும் தேவன் ஏங்கிக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் உங்களை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. வாசிப்போம். எபிரேயர் புத்தகம் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அதில் வாசிக்கும் பொழுது எபிரேயர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் வாசிக்கும் பொழுது விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. 11ஆம் அதிகாரம் முதல் வசனமே விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. அப்ப தேவன் கானானை தருவேன் என்று ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணுகிறார். தேவன் உனக்கு ஒரு ஈசாக்கை தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆனால் பார்க்கும் பொழுது அந்த காரியங்கள் கண்ணில் தெரியல. இந்த நாளிலும் உங்களுக்கு தேவன் சொன்ன வாக்கு தத்தம் ஒருவேளை கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் இருப்பதினால அந்த வாக்கு தத்தம் இல்லை என்பது அர்த்தம் அல்ல. இன்றைக்கு நாம் பிதாவை நேரில் பார்க்கல, பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்தை உணர்கிறோம், நேரில் பார்க்கல. சில நேரம் சில பேர் பார்த்திருக்கார், சில பேர் தேவதூதரை பார்த்திருக்கார், சில பேர் பார்க்கல. சில காரியத்தை நாம் பார்க்காமல் இருப்பதினால அது இல்லை என்று சொல்வதற்கு இல்லை. அப்ப விசுவாசம் அப்படித்தான் இருக்கிறது. என்னவென்றால் சில காரியத்தை நாம் விசுவாசத்தில் ஆவிக்குரிய கண்ணோடு பார்க்கும் பொழுது நிச்சயமாய் அந்த காரியம் இருக்கிறது. பிரியமானவரே, ஆமென் சொல்லுங்களேன். அப்ப விசுவாசமானது நம்பப்படுகிறவரின் உறுதியும் காணப்படாதவரின் நிச்சயமாக இருக்கிறது. சில காரியத்தை பார்க்கவில்லை, காண முடியவில்லை. ஆனால் காண முடியவில்லை என்பதனால அது இல்லை என்கிற பொருள் அல்ல, அது இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப வாக்குத்தத்தம் உங்கள் மேல் இருக்கிறது, உங்கள் பிள்ளைகள் மேல் இருக்கிறது. எனவே வாக்குத்தத்தம் நிச்சயமாய் பலிக்கும். அதில் வாசிக்கும் பொழுது அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். எதனால நற்சாட்சி பெற்றாங்கன்னா விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றார்கள். அப்ப விசுவாசிக்கும் பொழுது அவர்கள் இன்னும் அதிகமாய் தேவனிடத்தில் பிரியமா இருந்தார்கள். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாக்கப்படவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். அப்ப விசுவாசத்தினால தான் இந்த உலகங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப உண்டாகு என்று ஆண்டவர் வார்த்தையை அனுப்பினால் அந்த வார்த்தை உலகத்தை உண்டாக்கிற்று. உண்டாகு என்று ஆண்டவர் வார்த்தை அனுப்பினால் அது சமுத்திரத்தை உண்டாக்கிற்று, மனிதனை உண்டாக்கிற்று, விலங்குகளை உண்டாக்கிற்று, பறவைகளை உண்டாக்கிற்று. அப்ப ஸ்தோத்திரம். அப்ப அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த வார்த்தைக்குள்ள ஜீவன் இருந்தது, அந்த வார்த்தை உருவாக்கினது. ஆமென் சொல்லுங்களேன். இந்த கால வேளையில உங்க வாழ்க்கையில் எதெல்லாம் மரித்து கிடக்கிறதோ தேவனுடைய வார்த்தை அது ஸ்தோத்திரம் அது இப்பொழுது அது உயிர் பெற செய்வதாக. ஆமென் சொல்லுங்களேன். எசேக்கியேல் வாசிக்கும் பொழுது மரித்த எலும்புகள் அதாவது உலர்ந்து போன எலும்புகளை தேவனுடைய வார்த்தை உயிர் பெற செய்தது. இந்த காலை வேளையில இந்த மாதத்தில் எதெல்லாம் மரித்து போய் கிடக்கிறதோ அந்த காரியம் உங்கள் விசுவாசத்தினால அது உயிர் தெழுவதாக என்று நான் விரும்புகிறேன். உயிர் தெழுவதாக என்று ஆண்டவர் திருசமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்ப வாசிக்கும் பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ விசுவாசத்தினால் நம்ம உலகங்கள் என்ன செய்யலை, அதான் உண்டாகலை, அதான் உண்டாயிருச்சு. பல கோடிக்கணக்கான ஆண்டுகளும் அதான் உண்டாயிடுச்சு. அப்படி இல்லை, உண்டாக்குனவர் ஒருத்தர் இருக்கிறார், சிருஷ்டி கர்த்தர்.
அந்த எல்லா பொருளையும் உண்டாக்கக்கூடியவர் ஒருத்தர் என்ன செய்கிறாரு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ அதிலே வாசிக்கும் பொழுது அருமையான வசனம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6 சொல்லும் பொழுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்ப விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அநேக ஆண்டுகள் விசுவாசம் இல்லாமல் இருந்து விட்டோம். சில காரியத்தை நம்ப விசுவாசம் இல்லை, பல லட்சங்களை நம்ப விசுவாசம் இல்லை, பல கோடிகளை நம்ப விசுவாசம் இல்லை, பல முற்றின வியாதியை ஸ்தோத்திரம் அது குணமாகும் என்கிற விசுவாசம் இல்லை. சில எதிராளிகளை கர்த்தர் எங்கள் பாதபடி போடுவார், நாங்கள் அவர்களுக்கு மேலாக ஸ்தோத்திரம் தலையை தூக்கும்படி செய்வார் என்கிற விசுவாசம் இல்லை. அப்போ விசுவாசம் அதிகரிக்கும்படி தான் தேவன் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ 12 வருஷம் பெரும்பாடுள்ள அந்த ஸ்திரீ 12 வருஷம் வியாதியோடு வாழ்ந்தக்கூடிய ஸ்திரீ இயேசுவின் அந்த ஆடையை தொட்டால் நான் சுகமாவேன் என்று நம்பினார். அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும், ஆமாம் வஸ்திரத்தில் ஓரத்தில் கொஞ்சமாக தொட்டால் கூட சுகமாவேன் என்று, ஆமாம் அவர் நம்பிக்கையோடு வீட்டிலிருந்து புறப்படும் பொழுதுதான் தேவன் அந்த விசுவாசத்தை பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அந்த விசுவாசத்தின் அளவை வைத்து அவளுக்கு அன்றைக்கு அற்புதம் நடந்தது. ஆனால் அதுக்கு முன்பாக எத்தனையோ பேர் ஸ்தோத்திரம் தொட்டு கொண்டிருந்தார்கள், இயேசுவை நெருக்கி கொண்டிருந்தார்கள், ஆனால் வல்லமை புறப்படவில்லை. இவளுக்கு மாத்திரம் இயேசுவின் சரீரத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது. அது மாத்திரமல்ல, இயேசுவிடத்தில் எத்தனையோ பேர் விசுவாசம் இல்லாமல் ஜெபித்தார்கள், அவர்களை சுகமாக்க முடியவில்லை, இயேசுவாலவே சுகமாக்க முடியவில்லை. ஏனென்றால் அங்கு அவிசுவாசம் இருந்தது. அங்கு அந்த அவிசுவாசத்தினாலே அவர்கள் சுகம் பெற முடியாமல் போனது. ஆனால் வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் நான் தொட்டால் சுகமாவேன் என்று அந்த அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ அந்த இயேசுவின் வஸ்திரத்தை தொடும்பொழுது சுகமானார். இந்த காலை வேளையில இயேசுவின் வஸ்திரத்தை விசுவாசத்தோடு தொடுங்கள், இயேசுவின் வல்லமையை விசுவாசத்தோடு தொடுங்கள். இந்த மாதம் எப்படியாவது நீங்கள் விசுவாசத்தோடு இயேசுவினுடைய அற்புதத்தையும் மகிமையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிற யாவருக்கும் பலன் அளிக்கிறார் என்றும் என்ன செய்ய வேண்டும்? ஆமாம் விசுவாசிக்க வேண்டும். இந்த காலை வேளையில் ஆமாம் பல நேரம் சபைக்கு போகிறோம், ஆனால் விசுவாசம் இல்லை. பல நேரம் தேவனுக்கை காத்திருக்கிறோம், ஆனால் தேவன் மேல் ஒரு நம்பிக்கை வரவில்லை. ஏனென்றால் அந்த தேவன் மேல் உள்ள நம்பிக்கை காட்டிலும் என் சூழ்நிலைகள் வேறு விதமாக இருக்கிறதே, நாங்கள் பார்க்கக்கூடிய காரியம் வேறு விதமாக இருக்கிறதே. அழகிய கானானுக்கு நேராக அழைத்து செல்வார் என்று நம்பிக்கொண்டிருந்தோம். எங்கள் கண்கள் வனாந்தரத்தை பார்த்து கொண்டிருக்கிறன, எங்கள் கண்கள் இல்லாமையை பார்த்து கொண்டிருக்கிறன, எங்கள் கண்கள் ஏதோ ஒரு காரியத்தை பார்த்து கொண்டிருக்கிறன என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். எனவே அந்த சூழ்நிலை விசுவாசத்தை நொறுக்கிருச்சு. இந்த காலை வேளையில் மறுபடியும் விசுவாசம் உங்களுக்குள்ளே பற்றி எறிவதாக. அப்போ போதகர் விசுவாசம் அல்ல, மற்ற மனுஷனுடைய விசுவாசம் அல்ல, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இந்த வசனம் 4 இடத்துல சொல்லப்படுகிறது. இந்த வசனம் பார்க்கும்போது ஆபகுக் 2:4 சொல்லப்படுகிறது. நம்ம ரோமர் 1:17 பவுல் பதிவு செய்கிறார். ரோமர் 1:17 எழுதியிருக்கிறபடியே அப்படின்னு ரோமர் 1:17 பதிவு செய்கிறார். கலாத்தியர் 3:11 இந்த வசனத்தை வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் எபிரேயர் 10:38 இந்த இடத்துல 38 வாசிக்கிறோம். அப்போ பைபிளில் 4 இடங்களில் இந்த வசனம் வருகிறது பிரியமானவர்களே. அப்போ விசுவாசம் நீதிமான் பிழைப்பான். நீதிமான்னா நீதி செய்கிறவர்கள். நீதிமான் என்றால் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள். அப்போ நீதிமான் பக்கத்தில் பார்க்கக்கூடாது, நீ தான் நீதிமான். நீதிமான் என்றால் வேறொருத்தரை சிந்திக்கக்கூடாது. அப்போ நீதிமான் என்றால் நீங்களும் நானும் தான். ஏன்னா கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் நீதிமானாக இருக்கிறீர்கள். ஆமென் சொல்லுங்க. இந்த காலை வேளையில் இந்த மாதம் கர்த்தர் உங்களை நீதிமானாக மாற்றுவாராக, உங்கள் குடும்பத்தை நீதிமானாக மாற்றுவாராக. நீங்கள் தேவனிடத்தில் சேரும் பொழுது நிச்சயமாக அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ இவர்களாம் என்ன செஞ்சாங்கன்னா விசுவாசத்தில் பயங்கரமாக இருந்தார்கள். அப்போ அதில் வாசிக்கும்போது விசுவாசத்தினால ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். இப்போ எபிரேயர் 11ஆம் அதிகாரமே விசுவாசமாய் வாழ்ந்தவர்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரமே விசுவாசத்தில் உலகத்தை ஜெயித்தவர்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரமே தேவன் மேல் ஒரு நற்சாட்சி பெற்றவர்கள். அப்போ ஏனோக்கெல்லாம் பார்க்கும் பொழுது தேவனோடு சஞ்சரித்து மரணத்தை ஜெயித்தினார். சார், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? அப்போ மரணம் வந்துடுமோன்னு ஒரு பயம் வருது, வியாதியில் மரித்து போய்விடுவோமோ என்கிற ஒரு பயம் வருது. ஆனால் ஏனோக்கெல்லாம் பார்க்கும் பொழுது மரணத்தையே பார்க்கல. ஆமாம், மரணத்தை பார்க்காமே பரவத்து போயிட்டாங்க. ஆமென் சொல்லுங்களேன். அப்போ மரணத்தை இவர்கள் ஜெயித்தார்கள். மறுபடியும் வரணும், அது ஒரு வேற கதை. ஆனால் வசனம் சொல்கிறது விசுவாசத்தினால் ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். அப்போ ஏனோக்கு தேவன் நேசித்தார், தேவனை ஏனோக்கு நேசித்தார். அப்போ 365 நாட்களுக்கு அடையாளமாக 365 ஆண்டுகள் தேவனோடு நடந்தார் ஏனோக்கு.
அப்போ தேவனோடு நடக்கும் பொழுது நடந்து நடந்து ஒரு காலம் வருகிறது, தேவன் அவனை எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு தேவனோடு இணைக்கப்பட்டு, அந்த பரிசுத்த ஆவியால் இணைக்கப்பட்டு, அந்த தேவனுடைய அந்த வல்லமையால் இணைக்கப்பட்டு ஏனோக்கு வாழ்ந்ததை பார்க்குறோம். அதுக்கு காரணமே விசுவாசம் தான். என்ன விசுவாசம் தான்? தேவன் உண்டென்றும் தம்மை தேடுகிற யாவருக்கும் பலன் அளிக்கிறார் என்கிற விசுவாசம். இந்த நாளில் தேவனை தேடுவோம். கடன் பிரச்சனை அழுத்தி கொண்டிருக்கிறதா சகோதரா? பாவ பிரச்சனை அழுத்தி கொண்டிருக்கிறதா சகோதரா? இச்சை வல்லமை உன்னை போராடி கொண்டிருக்கிறதா? இந்த மாதம் உன்னை விடுவிக்கிறார். ஜூலை மாதம் பல காரியத்திலிருந்து உன்னை விடுவிக்கிறார். அருமையான சகோதரியே, அருமையான தங்கச்சி, ஆமாம் அருமையான தங்கச்சி, பல காரியங்களிலிருந்து தேவன் உன்னை விடுவிக்கிறார். ஆமாம், பாவத்திலிருந்து வெளியில வா போதும். ஆமாம், அவிசுவாசமான காரியத்திலிருந்து வெளியே வா. ஏனோக்கு தேவனை பார்த்தார். அப்படின்னு சொல்லுங்களேன். அது இன்னொரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். விசுவாசத்தினால 8ஆம் வசனம். அப்போ இந்த பட்டியலே எபிரேயர் 11ஆம் அதிகாரம் பட்டியலே விசுவாசத்துக்குரிய பட்டியல். அப்போ எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8 சொல்லும்போது, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தன் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். அப்போ ஆபிரகாமை குறித்து வாசிக்கும்போது விசுவாசத்தை தந்தை என்று பேசுகிறோம். ஆபிரகாமை குறித்து பார்க்கும்போது ஆபிரகாமை கீழ்ப்படிதலை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்போ ஈசாக்கை பலியிட ஒப்பு கொடுத்த காரியங்கள், ஸ்தோத்திரம், தேவன் ஆபிரகாமுக்கு என்ன சொன்னாரோ அந்த காரியங்கள். அப்போ மெசொப்பொத்தேமியா, அப்போ ஈராக்கு பகுதியில் தேவன் பேசுகிறார், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் என்று ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் பேசுகிறார். ஒரு காலிங் வருது, ஒரு அழைப்பு வருது ஆபிரகாமுக்கு. என்னென்னா, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொல்கிறேன். அப்போ போகும் என்று போ என்று சொல்லும் பொழுது ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். ஏனென்றால் இந்த விசுவாசம் உள்ள தேவன், எபிரேயர் கடவுள் எங்களை ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசமாய் புறப்பட்டு போகும் பொழுது கர்த்தர் அந்த விசுவாசத்தை பார்த்து ஆபிரகாமை பெரிய ஜாதியாக பலத்த கூட்டமாக மாற்றினார். அப்போ கீழ்ப்படியும் பொழுது விசுவாசித்தார், கீழ்ப்படிந்தார். இந்த நாளில் விசுவாசிக்கிறோம், ஆனால் கீழ்ப்படியவில்லை. விசுவாசிக்கிறோம், சில பாவங்களை விட சொல்லுகிறார், ஆனால் விட முடியவில்லை என்று சொல்லிக்கொண்டே காலத்தை ஓட்டிக்கொள்ளுகிறோம். சில காரியம் வேண்டாம் என்று சொல்லுகிறார், அதை நாம் விரும்பி கொண்டிருக்கிறோம். சில சூழ்நிலைகள் ஏன் நம்மை பாதிக்கிறது என்றால், தேவன் விரும்பக்கூடிய காரியத்தை நாம் விரும்பும் பொழுது நிச்சயமாக அந்த சூழ்நிலை நம்மை பாதிக்காது. ஆமென் சொல்லுங்களேன். அப்போ விசுவாசத்தினாலே ஆபிரகாம் புறப்பட்டு போனான். இந்த நாளில் விசுவாசத்தில் புறப்பட்டு போங்க. விசுவாசத்தில் தேவன் செய்யக்கூடிய காரியத்தை செய்யுங்க. விசுவாசத்தில் தேவன் சொன்ன காரியத்தை இந்த மாதம் செய்யுங்கள். தேவன் உங்களை சம்பூரணமாக ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ போகும்போது அட்ரஸை கேட்கல, நான் எங்கே போகணுன்னு அட்ரஸ் கேட்கல, லேண்ட்மார்க் கேட்கல, மேப் அனுப்புங்கன்னு கேட்கல, வாட்ஸ்அப்பில் லொக்கேஷனை போடுங்க கேட்கல. தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் தேவ வார்த்தை வந்தது, ரேமா கிடைச்சிச்சு. ரேமா கிடைச்ச உடனே புறப்பட்டு போயிட்டேன். இந்த நாளில் பார்க்கும்போது தேவன் நம்மோடு பேசின பிறகும் எத்தனை கேள்வியில் அவரை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், கேள்வியால் தொலைக்கிறோம். அப்போ எத்தனை காரியங்கள். ஆனால் ஆபிரகாம் கீழ்ப்படிந்ததுனால விசுவாசத்தை தகப்பன் என்னப்பட்ட இந்த காலை வேளையில் கீழ்ப்படியும் போது நம்முடைய ஊழியங்கள் வளரும், கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய குடும்பங்கள் வளரும், கீழ்ப்படியும் போது நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், கீழ்ப்படியும் போது பொருளாதாரத்தில் கர்த்தர் நம்மை மிக பிரமாண்டமான ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். ஆமென் சொல்லுங்கள். அதை வாசிக்கிறேன். 9ஆம் வசனம். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தான். அப்போ வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த தேசத்தை உனக்கு தருவேன். வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நான் இதை நீ சுதந்திரிப்பாய். ஆனால் இவர்கள் கூடாரங்களிலே குடியிருக்கிறார். ஏனென்றால் அதில் வசனம் வருகிறது, ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்காக அவன் காத்திருந்தான். அப்போ தேவன் உண்டாக்கின நகரத்துக்காக சிட்டிக்காய் காத்திருந்தார். அது இந்த பூமியில் பார்க்கும்போது கானானை குறிக்கிறது, பரலோகத்தில் பார்க்கும்போது பரலோக கானானை குறிக்கிறது, நித்திய ஜீவனை குறிக்கிறது. அப்போ ஒரு கட்டடத்துக்காக, அஸ்திபாரம் உள்ள கட்டடத்துக்காக இங்கே பார்க்கும்போது கானானை குறிக்கிறது, மற்ற இடத்துல பார்க்கும்போது அந்த அஸ்திபாரம் கிறிஸ்துவே. அந்த கிறிஸ்து தான் அந்த அஸ்திபாரம், அந்த கண்மலை அந்த கிறிஸ்துவே. இப்போ பார்க்கும்பொழுது கூடாரங்களில் குடியிருந்தா. வீடு கட்டலை சார், ஏன்னா கிழக்கிலும் மேற்கிலும் ஆபிரகாம் போய்கொண்டே இருக்க வேண்டும். அந்த தேசத்தை முழுவதும் கவர் பண்ணணும். ஆமாம், கால் மிதிக்கும் எவ்விடத்தையும் தருவேன் என்று வாக்கு பண்ணினார். அப்போ நீ எவ்விடத்திலும் அலைந்து எவ்வளவு தூரம் அலைந்து திரிகிறாயோ அந்த அளவுக்கு நான் உன்னை தருவேன்னு சொன்ன உடனே ஆபிரகாம் நடந்து கொண்டு இருக்கிறார், திரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ சொல்லக்கூடிய வார்த்தை தான் அப்போது தான் அந்த வார்த்தையை நம்பி கூடாரங்களிலே குடியிருக்கிறார். ஏனெனில் அப்படின்னு போட்டிருக்கு, ஏனெனில் தேவன் உண்டாக்கின அந்த நகரத்துக்காக சிட்டிக்காய் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் பெஸ்ட்டாக கொடுத்தார். இந்த காலை உரையில் நம்முடைய விசுவாசம் பெஸ்ட்டாக இருக்கும் பொழுது தேவன் தரக்கூடிய காரியம் பெஸ்ட்டாக இருக்கும். ஆமென் சொல்லுங்கிறேன். அப்போ தேவன் உண்டாக்கின நகரத்துக்காய் காத்திருந்தார். ஆபிரகாம் காத்திருந்தார் எத்தனையோ ஆண்டுகள். ஆனால் வாக்குத்தத்தம் பொய் சொல்லவில்லை, வாக்குத்தத்தம் நிறைவேறியது. தேவன் பொய் சொல்லவில்லை, வாக்குத்தத்தை நிறைவேற்றினார். இந்த நாளிலும் உங்கள் வாழ்க்கையில் அவர் பொய் சொல்வதில்லை, உன்னை குணமாக்குவார். இந்த காலை வேளையில் உங்கள் பொருளாதாரத்தை ஆசீர்வதிப்பார், உங்கள் தேவைகளை சந்திப்பார். அதில் வாசிக்க விரும்பும் பொழுது
விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்ற எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றார். அப்போ விசுவாசம் ஆபிரகாமுக்கு மட்டும் வேலை செய்யவில்லை, உடனிருந்த மனைவிக்கு வேலை செய்கிறது. அப்போ கற்பம் செத்து போய்விட்டது, பிள்ளை பிறக்கக்கூடிய அந்த வயது ஆகிவிட்டது. ஆனாலும் தேவன் வார்த்தை, சொல்லப்பட்ட வார்த்தை, ஆமாம், ஒரு உற்பத்தி கால திட்டத்திலே வருவேன், அப்பொழுது நீ குமாரனை பெறுவாய். அதான் வாக்குத்தத்தம், ப்ராமிஸ் வேர்டு. அந்த ப்ராமிஸ் வேர்டு ஆமாம் சாராளுக்கு நிறைவேறுகிறது. பிரியமானவர்களே, இந்த காலைவெளியில் உங்களுக்கு தேவன் சொன்ன அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாக இந்த மாதம் நிறைவேறும். கடந்த மாதங்களில் ஒருவேளை ஆமாம் இழப்புகள் இருக்கலாம், அந்த இழப்புகளுக்கு மேலாக ஒரு நன்மையை தருகிறார். அதில் சொல்லும் பொழுது ஒரு வயது சென்றவளாக இருந்தால், கற்பந்தரிக்க பலன் இல்லாதவளாக இருந்தால், ஆனாலும் குழந்தை பிறக்கும்படி தேவன் செய்தார். ஆனபடினாலே சரீரம் செத்தவன் என்று என்ன தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலை போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். அப்போ ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளையே பற்றாக்குறை, ஒரு குழந்தை கிடைக்கல. ஈசாக்கு காத்திருந்தார். கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்து பெருகி செய்தார். அப்போ ஸ்தோத்திரம், சரீரம் செத்து போன ஆபிரகாம், கற்பம் செத்து போன சாராள், இவளை கொண்டு தேவன் ஒரு காரியத்தை செய்ய கூடுமானால் நம்மை கொண்டு நிச்சயமாக செய்யக்கூடும். பிரியமானவர்களே, உங்களை கொண்டு தேவன் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். அதில் சொல்லும் பொழுது இவர்களை கொண்டுதான் கடற்கரை மணலை போல, இவர்களை கொண்டுதான் வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணினார். இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல, கடற்கரை மணலை போல பெருக அவர் போதுமானவராக இருக்கிறார். அப்போ இவர்களெல்லாம் வாக்கு தத்தத்தை பண்ணப்பட்டவைகளை அடைகிறாங்க, அடையாமல் போகிறாங்க. ஆனால் என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15 வசனம், தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே, அதையல்ல ஆகிலும் மேன்மையான பரமதேசத்தை விரும்பினார்கள். ஆகையால் அவருடைய தேவன் என்னப்பட வெட்கப்படுகிறதில்லை, அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்த பண்ணினாரே. அப்போ ஆபிரகாமுடைய ஃபேமிலி திரும்ப நினைச்சா மறுபடியும் மெசொப்பொத்தாமியாவுக்கு திரும்பியிருக்கலாம், திரும்ப வேண்டும் என்று நினைத்தால் மறுபடியும் ஈராக்குக்கு திரும்பியிருக்கலாம். ஆனால் அவர்கள் திரும்பி போகவில்லை. காரணம் என்னவென்றால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டாயிற்று, கர்த்தர் பேசியிருக்கிறார், அவர் நடத்துவார் என்று சொல்லி அவர் திரும்பி போகவில்லை. அதனால நான் ஆபிரகாம் தேவன் சொல்றதுக்கு யெகோவா வெட்கப்படவே இல்லை. இந்த நாளில் நாம் வாக்குத்தத்தத்தின் மேலே நிச்சயமாய் காத்திருப்போம். தேவன் சொன்ன காரியங்கள் நடக்கும் என்று அமர்ந்திருப்போம். அப்பொழுது தேவன் உங்களை மகன் என்றும் மகள் என்றும் சொல்வதற்கு வெட்கப்பட மாட்டார், தைரியமாய் உங்களுக்காக வாதாடுவார். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ தேவன் அவர் சொல்லுவதற்கு என்ன செய்யலை, வெட்கப்படவில்லை. ஆமென் சொல்லுங்களேன். அப்போ அதில் அடுத்து வாசிக்கும் பொழுது விசுவாசத்தினால, அப்போ உன் சந்ததி ஈசாக்கு மூலமாய் விளங்கும் என்று சொன்னார். அவன் சந்ததி ஈசாக்கு மூலம் டெவலப்மெண்ட் ஆகும் என்று சொன்னார். ஆனால் இப்போ பார்க்கும்போது ஈசாக்கை கேட்குறேன், உன் மகனை பலி செலுத்து என்று கேட்கிறார். கேட்கும் பொழுது அதுக்கும் ஆபிரகாம் கீழ்ப்படுகிறார். இது எப்படி இருக்கு, வா சூப்பர்ல. அப்போ அதற்கும் ஆபிரகாம் கீழ்ப்படுகிறார். ஒரு மகனை கொடுத்தாரியா, ஒரு மகனை கேட்கிறாரியா, ஆனால் கொடுத்தவர் தான் கேட்கிறாரு. அப்போ நான் கேட்கற கொடுக்கணுங்கிற ஒரு இதில் ஆயத்தமாக இருந்தார், கீழ்ப்படியும் போது பெரிய ஜெயத்தை கர்த்தர் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கொடுத்தார். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ அதில் வாசிக்கும் பொழுது விசுவாசத்தினால ஈசாக்கு வருங்காலங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தார். அப்படியே வருகிறது. அதுக்கப்புறம் பார்க்கும் பொழுது கர்த்தர் மோசேயை குறித்து பேசுகிறார். அப்போ மோசே குறித்து சொல்லும் பொழுது அதில் வாசிக்கிற, மோசே பிறந்தபோது அவருடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினால் ராஜாவுடைய கட்டளையும் பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். அப்போ மோசையை குறித்து பார்க்கும் பொழுது தாய் தகப்பனுக்கு ஒரு விசுவாசம் இருந்துச்சு. என்ன விசுவாசம்னா, இந்த மோசே மூலமாய் கர்த்தர் ஏதோ ஒன்று செய்ய போகிறார், இந்த மோசே மூலமாக தேசத்துக்கு ஒரு விடுதலை தரப்போகிறார், இந்த மோசே மூலமாய் 400 ஆண்டுகள் அடிமைத்தன அந்த சங்கிலி கலரப்போகிறது, அடிமைத்தனத்தினுடைய கயிறு அறுக்கப்பட போகிறது என்று மோசையுடைய தாய் தகப்பன் விசுவாசித்தார்கள். விசுவாசித்த பிறகு அந்த விசுவாசம் மோசைக்குள்ளாக கடந்து போனது. மோசே எழும்ப ஆரம்பித்தார். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ தேவன் தேடக்கூடிய மோசே நீங்கள் தான் பிரதர், தேவன் தேடக்கூடிய மோசே நீங்கள் தான் சிஸ்டர். அப்போ நீங்கள் எழும்ப முடியும். ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் எழும்ப முடியும். தேவன் ஒரு பெரிய ஒரு பர்பஸுக்காக நம்மை படைத்திருக்கிறார், உண்டாக்கியிருக்கிறார். உங்கள் ஏரியாவுக்கு நீங்கள் தான் ஸ்பெஷல். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, மோசே ஒளித்து வைத்திருந்தார்கள். ஒளித்து வைக்கிறத ஒளித்து வைக்கிறத பிரம்மாண்டமான இடத்துக்கு கொண்டு வரத ஒளித்து வைத்திருக்கிறார். யோசேப்பை சிறைச்சாலையை ஒளித்து வச்சார், பல பரிசுத்தவான்களை ஒளித்து வைத்திருக்கிறார். தாவீது கொஞ்ச நாள் ஸ்தோத்திரம் சவுலுக்கு மறைவாய் ஒளித்து வைத்திருந்தார். அப்போ எரேமியா ஒளித்து வைத்திருந்தார், பல மனிதர்களை ஒளித்து வைத்திருந்தார். ஒளித்து வைக்கிறத ஒன்று மேலே கொண்டு வந்திருக்கு. ஆமென் சொல்லுங்கள். எலியாவை ஒளித்து வைத்தார்.
ஆகாப்பு ராஜாவுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி ஒரு 3.5 வருஷம் ஒளிச்சு வச்சிருந்தார். இந்த நாளில் உங்களை ஒரு கிராமங்களில் ஒளிச்சு வச்சிருக்கிறாரு, உங்களை ஒரு சிட்டிக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கிறாரு, உங்களை ஒரு பள்ளத்தாக்குள்ள ஒளிச்சு வைக்கிறாரு, உங்களை சில இடத்துல ஒளிச்சு வச்சிருக்காரு. ஏன்னா உங்களை வெளியே கொண்டு வந்து உங்கள் மகிமையை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக இப்போ ஒளித்து வைத்திருக்கிறார். நீங்கள் ஒரு நாள் வெளிப்படும் பொழுது நிச்சயமாக இவர் இத்தனை நாள் எங்கே இருந்தாயா, இத்தனை நாள் எங்கே இருந்தான்னு கேட்கக்கூடிய அளவுக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். இப்போ மோசையை ஒளித்து வைத்திருந்தார். அதில் வாசிக்க விரும்புகிறேன், அதில் வாசிப்போம். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து, அப்போ பார்வோனுடைய குமாரத்தின் மகன், ஆமாம், ஏன்னா தத்து பிள்ளை. மோசே எங்கே விட்டாங்க, அந்த ஒரு பெட்டியை செஞ்சு, ஒரு நாணல் பெட்டியை செஞ்சு ஆற்றுல நைல் நதியில் விட்டுட்டாங்க. அதை வந்து ஸ்நானம் பண்ண குளிக்க வந்த அந்த பார்வோனுடைய குமாரத்தை எடுத்து மோசையை வளைக்கிறார். தண்ணீரிலிருந்து எடுத்தவன் என்று சொல்லி மோசே என்று பேர் வைக்கிறார். அப்போ மோசே, ஆமாம், தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டவன், எகிப்து பேர் அது. அப்போ தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டது அந்த மோசே எங்கள் பார்வோனுடைய குமாரத்தி தான். ஆனால் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு காலம் வருகிறது, ராம்சேஸுக்கு விரோதமாக எழும்ப வேண்டும். அவன் சொல்லுங்களேன். உடனே இருந்த, இவர் வந்து தங்கச்சி பையன், ராம்சேஸ் அண்ணன் பையன். அப்போ பார்க்கும்பொழுது அந்த அரசியல் அமைப்புக்கு விரோதமாக எழும்ப வேண்டும். அதுக்காக தேவன் அந்த அரண்மனையை வைத்து மோசையை வளர்க்கிறார். ஆனால் மோசைக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது, என் ஜனங்களை விடுவிக்க வேண்டும். இந்த கால வேளையில் நீங்கள் விடுவிக்க வேண்டும், ஜெபத்தினால் விடுவிக்க வேண்டும். உபவாச ஜெபத்தில் அநேகர் விடுவிக்க வேண்டும். துதியினால், உங்கள் மேல் கூடிய அபிஷேகத்தினால் ஜனங்களை விடுவிக்க வேண்டும். பாவத்திலிருந்து விடுவிக்க வேண்டும், நோயிலிருந்து விடுவிக்க வேண்டும், பிசாசின் பிடியிலிருந்து விடுவிக்க வேண்டும். மோசே அப்படித்தான் பார்வோன்கிற அந்த எகிப்துங்கிற மந்திர காரியத்திலிருந்து, அந்த அசுத்த பிசாசு வல்லமிலிருந்து எபிரேய கடவுளை வைத்து எபிரேய மக்களை விடுவித்தார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த நாளில் மோசேக்குள்ள இருந்த வல்லமை உங்களுக்குள்ளே உண்டாவதாக, எனக்குள்ளே உண்டாவதாக. அப்போ சொல்லும் பொழுது, அப்போ பார்வோனுடைய குமாரத்தின் மகங்கிற பெரிய அந்தஸ்தை விட்டுட்டு நான் தேவனுடைய தீர்க்கதரிசிங்கிற அந்த விருப்பத்தை எடுத்துக்கொள்கிறேன். தேவனுடைய தீர்க்கதரிசிங்கிற அந்த அழைப்பு அது போதும் என்று நம்புகிறேன். அதில் வாசிக்கும் பொழுது, அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை காரிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு, அப்போ கரெக்டாக தெரிந்து கொள்கிறார். விசுவாசம் நல்ல காரியம் தெரிந்து கொள்ள வைக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ நீங்கள் விசுவாசமாக இருக்கும் பொழுது தான் எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாதுங்கிற அந்த ஞானம் உங்களுக்கு உண்டாகும், அந்த ஆவியானுடைய வல்லமை உண்டாகும். விசுவாசம் பெருகும் பொழுது பரிசுத்த ஆவி உங்கள் மேலே வந்து இறங்கி இதை செய்யணும், இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவார். இப்போ விசுவாசத்தினால மோசே ஒரு முடிவு எடுக்கிறார். நான் இனி பார்வோனுடைய குமாரத்தி மகன்கிறத வெறுத்துட்டு என் ஜனங்களோடு துன்பப்படுவதை நான் தெரிந்து கொள்கிறேன் என்று சொல்லி ஒரு காரியத்தை தெரிந்து கொள்கிறார். தெரிந்து கொள்ளும் பொழுது, அப்போ 26 எபிரேயர் 11:26 சொல்லும் பொழுது, இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்துள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்து நிமித்தம் வரும் நிந்தையும் அதிக பாக்கியம் என்று எண்ணினான். அப்போ எகிப்துல பயங்கரமான பொக்கிஷம் இருக்கிறது. எகிப்து ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. இவங்க படிப்பறிவு இல்லாத காலத்திலே அவங்க யூனிவர்சிட்டி நடத்திட்டு இருக்காங்க. அப்போ இவர்கள் வந்து பார்க்கும்போது அடிமைத்தனமாக வேலை செய்து கொண்டிருக்காங்க. அப்போ எபிரேய மக்களுக்கு வேலை பார்த்தா சாப்பாடு தான் தெரியும், வேலை பார்த்தா சம்பளம் உண்டுன்னு எனக்கு தெரியாது. அப்போ வேலைக்கு ஒரு போனஸ் உண்டுன்னு தெரியாது. அப்போ வேலை ஒவ்வொரு ஆண்டு ஒரு ஹைக் இருக்குன்னு தெரியாது. அப்போ ஒன்றுமே தெரியாத காலங்களில் அவங்க யூனிவர்சிட்டியில் படித்து கொண்டிருந்தார்கள். யார்? எகிப்து மக்கள். அப்போ அவங்க அப்படிப்பட்ட மக்களாக இருந்தார்கள். ஆனால் அப்படிப்பட்ட பொக்கிஷங்கள், அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள், அப்படிப்பட்ட காரியங்கள் வேண்டாமல் உதறிட்டு கிறிஸ்துவின் நிமித்த பாடுகளுக்கு தயாரானால், பரம தேசத்தை நம்பினார், இனி வரக்கூடிய அந்த செயல்பாடுகளை நோக்கி போவோம் என்று விரும்பினார். அதனாலே மோசேயை கர்த்தர் ஆசீர்வதித்தார். மோசேக்குள்ள கூடிய விசுவாசத்தை பார்த்து ஆசீர்வதித்தார். இந்த மாதம் உங்களுக்குள்ள விசுவாசம் கிளம்பட்டும், இந்த மாதம் உங்களுக்குள்ள விசுவாசம் இன்னும் அதிகரிக்கட்டும். அப்போது மோசேயை பார்த்தவர் நம்மையும் பார்த்து ஆசீர்வதிக்க போதுமாக இருக்கிறார். அப்போ சொல்லும்போது 27 வாசிக்கிற, விசுவாசத்தினாலே அவன் அதிர்ஷ்டமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாக இருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்து விட்டு போனான். விசுவாசத்தினாலே முற்பேறானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும், அந்த பஸ்கா அந்த ரத்தம் காரியத்தை உண்டாக்கி அந்த நியமத்தை உண்டாக்குறது யாரு? மோசே. பஸ்காவை அனுசரிக்கிறாங்க. மாதம் 14ஆம் தேதியில் அனுசரிக்கிறார்கள். பஸ்காவை அனுசரித்து ஒவ்வொரு கூட்டத்தை வெளியே கொண்டு வரதை பார்க்குறோம். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ மோசையை கொண்டு பெரிய காரியத்தை கர்த்தர் அவருடைய வாழ்க்கையை செய்தார். இந்த மாதம் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ அதில் பார்க்கும்போது இன்னும் விசுவாசத்தில் சொல்லும்போது நிறைய பேரை போட்டிருக்கு. அதில் என்னன்னா, விசுவாசத்தில் அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையாக கடந்து போனார்கள். எகிப்தி அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். விசுவாசத்தினாலே செங்கடலை உலர்ந்த தரையாக கடந்து போனார்கள். இது எப்படி இருக்கு? வா. அப்போ விசுவாசம் அவருக்குள்ள வரும்பொழுது கடலை கிராஸ் பண்ணான். கடல் சகதியாக இல்லை, உலர்ந்த தரையாய் மாறிட்டு. கடல் இப்போ வந்து ஒரு மாதிரியாக இல்லை,
ஆமாம், கால் வச்ச உள்ளே போகலை, அது உலர்ந்த தரையாக மாறிச்சு. இந்த நாளில் ஆமாம், இது எப்படி ஆகும் என்று நீங்கள் யோசிக்க வேண்டாம். அது எப்படியும் கர்த்தர் செய்வார் என்பதை நம்புங்கள். ஆமென் சொல்லுங்களேன். மரியாதை போல் இது எப்படி ஆகும், நான் புருஷனை அறியேனே என்று சொல்லும்போது பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் நிலையிடும். அப்போது எல்லாம் சரியாயிடும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் உதவிக்கு கேளுங்க. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு இன்னும் விசுவாசத்தை கற்றுக் கொடுங்கன்னு கேளுங்க. அப்போ நீங்கள் உலர்ந்த தரையை போல நீங்கள் கடக்க முடியும். ஆனால் உங்கள் எதிரிகள் அப்படி அதே போல் உலர்ந்த தரையை போல கடந்து உங்களை கொன்று விடுவார்கள் பயப்பட வேண்டாம். அப்படி செய்ய துணிந்து ஆமாம் எகிப்தியர் அழிந்து போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்களேன். அப்போ அதுக்கப்புறம் பார்க்கும்போது விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் ஏழு நாள் சுற்றி வரப்பட்டு அது விழுந்தது என்று பார்க்கிறோம். அப்போ விசுவாசத்தினாலே எரிகோ மதில் விழுந்தது. இந்த மாதம் உங்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய எரிகோ மதில் விழுகிறது பிரதர், உங்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய எரிகோ மதில் விழுகிறது சிஸ்டர். விசுவாசமாக சுற்றி வாங்க. அவன் சொல்லுங்களேன். ஒவ்வொரு நாளும் ஒரு முறை சுற்றி வந்தார்கள். 7ஆம் நாள் 7 முறை சுற்றி வரும் பொழுது கர்த்தர் ஆர்ப்பரிக்க சொல்கிறார். ஆர்ப்பரிக்கும் பொழுது அந்த எரிகோ மதில் விழுந்தது. ஆனால் அதுக்கு முன்பாக சொல்லும்பொழுது ஒவ்வொரு நாளும் சுற்றி வரும்போது ஒரு வார்த்தையும் பேசக்கூடாது என்று சொன்னார். ஏனென்றால் இவங்க 7 நாளில் என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னா, சுற்றி வரும்பொழுது எப்படி விழுகும், இது பலத்த கோட்டையாக இருக்கிறதே, இது பயங்கரமான அரணாக இருக்கிறதே, மேலே பார்க்கும்போது 4 பஸ் சைடு வாங்கக்கூடிய அளவுக்கு பெரிய மதில் சுவராக இருக்கிற எரிகோ பட்டண சுவர், அது பெரிய அகலமான சுவர். அப்போ பெரிய அகலமான சுவர் எப்படி விழுகும் என்று சொல்லி அவிசுவாசமாக பேசிக் கொண்டிருந்திருப்பார்கள். எனவே ஒரு வார்த்தையும் பேசக்கூடாது என்று அந்த இடத்துல ஆண்டவர் கட்டளிட்டார். அப்போ ஒரு வார்த்தையும் பேசவில்லை. 7ஆம் நாள் ஆர்ப்பரியுங்கள் சொல்லும் பொழுது அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள். எரிகோ மதில் விழுந்தது. இந்த காலை வரையில் விசுவாசமான வார்த்தையை மார்த்தம் பேசுவோம். சூழ்நிலை மோசமாக இருக்கிறத அப்படின்னா கம்முன்னு இருப்போம். அவிசுவாசமான வார்த்தையை அள்ளி வீசிட வேண்டாம். நாம் விசுவாசமான வார்த்தையை பேசுவோம். முடிய விட்டால் அமைதியாக இருப்போம். கர்த்தர் நமக்காக என்ன செய்வார், செயலாயிற்றுவார். அப்போ விசுவாசத்தினால எரிகோ மதில் 7 நாள் சுற்றி வரும்போது விழுந்தது. இந்த மாதம் எதெல்லாம் உங்களுக்கு மதிலாக இருக்கோ, ஆமாம், எதெல்லாம் பிரச்சனையாக இருக்கிறதோ, எதெல்லாம் போராட்டங்களாக இருக்கிறதோ அது விழுகுது பிரதர். எனவே தேவன் இந்த மாதம் விசுவாசத்தை விரும்புகிறார். அப்போ நான் சொன்னேன், ஏன் விசுவாசம் நமக்குள்ளே இல்லை அப்படின்னா, உலகத்தின் செய்தி அதை அநேகமாக கேட்குறோம். நம்ம டாக்டர் ரிப்போர்ட்டை கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஆமாம், உடற்பயிற்சியை நம்புகிறோம். அப்போ ஏதோ காரியத்தை நம்பிக்கொண்டே இருக்கோம். நம்பிக்கொண்டிருக்கனால நமக்கு மேலே இந்த உணவெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா ஹெல்த்தியாக வாழலாம்னு சொல்லி நம்புகிறோம். இப்போ உணவை நம்புகிறோம். இதை நம்ம ஏதோ நம்பிக்கொண்டு அவன் எந்தெந்த காரியத்தை பூரா உள்ளே கேட்டுட்டு நமக்குள்ளே நம்மளை அறியாமலே விசுவாசத்தை தொலைத்து விடுகிறோம். அவன் சொல்லுங்களேன். நம்மளை அறியாமே தேவன் நம்ம வாழ்க்கையில் அற்புதம் செய்ய முடியாது என்கிற நிலைமைக்கு வந்து விடுகிறோம். எனவே இந்த கால வேளையில் இதெல்லாம் விட்டுட்டு ஆமாம், கண்களை இயேசு மேலே பதிய வைங்க. கண்களை இயேசு மேலே பதிய வைங்க. எபிரேயர் 12 அதான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கண்களை வேத வார்த்தை மேலே பதிய வைங்க. அப்போ நியாயப்பிரமாணம் அற்று போயிற்று, நீதி அற்று போயிற்று, நீதி செயலிருந்து போயிற்று என்று சொல்லி ஆபகுக்கு புலம்புகிறார். அப்போ சொல்லும்போது அவர் சொல்கிறார், எது வரைக்கும் உமக்கு காத்திருப்பேன். ஆமாம், ஆபகுக்கு முதல் அதிகாரமே பார்க்கும்போது, கர்த்தாவே எது வரைக்கும் நான் உமக்கு காத்திருப்பேன். எது வரைக்கும் பிரச்சனை போராட்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது. தேசத்தில் பக்தி உள்ளவன் இல்லை. அப்போ நியாயப்பிரமாணம் ஒன்றுமே மதிக்கப்படவே இல்லை. ஆனால் நான்லாம் பரிசுத்தமாக வாழ்ந்து என்ன செய்ய அப்படி சொல்லிக்கிட்டே வரும்பொழுது கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தை தான், தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். நீ பிழைக்கணும்னா, நீ ஜீவிக்கணும்னா, நீ உயிரடைய வேண்டும் என்றால் என்னுடைய வார்த்தையை கவனித்து கொண்டு என்னை விசுவாசித்து கொண்டே இரு. ஆமாம், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று இயேசு சொன்னாரே. அப்போ என்னை விசுவாசித்து கொண்டே இரு. இந்த மரித்து போன உலகத்தில் நீ மட்டும் வாழ்ந்து கொண்டிருக்க முடியும் என்று கர்த்தர் ஆபகுக்கு பார்த்து பேசினார். அப்படின்னு சொல்லுங்களேன். இப்போ உங்கள் மத்தியில் சில காரியங்கள் மரித்து போயிருக்கலாம், அது உயிரடைய வேண்டும் என்றால். உங்கள் பிரச்சனைகள் மரித்து போயிருக்கலாம், அது உயிரடைய வேண்டும் என்றால் நம்முடைய விசுவாசம் உயிரடைய வேண்டும். ஆமென். நம்முடைய காரியங்கள் உயிரடைய வேண்டும். அது உயிரடையும் பொழுது நிச்சயமாக ஸ்தோத்திரம், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அது உயிரடையும் பொழுது நீங்கள் ஜீவிக்க முடியும். இந்த இடத்துல பிழைப்பான் அப்படின்னா அன்னைக்கு பிழைக்கிறது இல்லை, என்றென்றைக்கும் பிழைக்கக்கூடிய காரியத்தை சொல்லப்பட்டிருக்குது. ஆமென் சொல்லுங்களேன். என்னை விசுவாசிக்கிறது மரித்தாலும் பிழைப்பான்னு சொன்னால் இப்போ பிழைக்க போகிறான், இனியும் பிழைப்பான். அவன் பிழைத்து கொண்டே இருப்பான். அவனுக்கு சாவு இல்லைங்கிறது அர்த்தம். அப்போ தன் விசுவாசம் நீதிமான் பிழைப்பான் அப்படின்னா அவனுக்கு சாவு இல்லை, அவன் மரணத்தை ஜெயிப்பான், அவன் உயிரோடு இருப்பான்னு தான் அர்த்தம். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ நீங்கள் மரணத்தை ஜெயிக்க முடியும். எனவே விசுவாசத்தினாலே உங்கள் குடும்பம் பிழைப்பதாக, விசுவாசத்தினாலே உங்கள் ஊழியங்கள் வளருவதாக, விசுவாசத்தினாலே உங்கள் தொழில்கள் வளருவதாக. கர்த்தர் இந்த மாதம் உங்களோடு இருந்து உங்களை சம்பூர்ணமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.